அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலி உன் பேரில் பற்றாது. பாருங்கள், எவ்வளோ அற்புதமான வார்த்தை சொல்லுறேன். இயேசு ஏற்றுக்கொண்ட, இயேசு விசுவாசிக்கிற, இயேசு நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி இருப்பாரா? நீ தண்ணீரில் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்பா. ஏசப்பா, இந்த ஆற்றை கடந்து போகிறேன், என் மேலே எதுவும் நடக்கக்கூடாது, நடந்து போனேன். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மேல் புரளுவதில்லை. ஆற்றில் நடந்து போனால் கூட எல்லாமே அடிச்சு மேலே ஒன்று அடிச்சு போக முடியாதுன்றார். உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்கில் நடக்கும்போது சாத்ராக் மேஷாக் அக்கில் தூக்கி போட்டாங்க. அப்போ கூட வேகாது. ஏன்னா இயேசு அவங்களோடு இருந்தார். இயேசுவோடு அவங்க 3 பேர் இருந்தாங்க, உறுதியாக இருந்தாங்க. அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக இயேசு என்னோடு இருக்கிறாரியா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் போகாதீங்க, நீதியான வழியில் போங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சாத்ராக் மேஷாக் அக்கினி ஜுவாலிருந்து தூக்கி எடுத்தவர், சாமுவேலை சிங்கத்தின் கெபியில் தூக்கி எடுத்தவர். சிங்கங்களை கடித்து போகிற குகையில் தூக்கி போட்டாங்க சாமுவேலை. அப்போ கூட என்ன பண்ணுறது, சிங்கங்களை சாமியில் கூட விளையாடி கொண்டு இருந்தார். அக்கினி ஜுவாலி போட்ட பேர் தூக்கி போட்ட பேர் 4 பேரும் வேகவே இல்லை. 3 பேரை போட்டாங்க. இயேசு கூட நடந்து உலாவி கொண்டு வரார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, எதுவுமே ஒன்று அணுகாதுன்றார். பார்த்தீங்களா? இயேசுடைய பிள்ளைங்களுக்கு இதாங்க ஒரு ஆதாரம். பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இயேசு எப்போவுமே நம்மளோடு இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்குற, இந்த வசனத்தை பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில், உங்கள் மத்தியில் இயேசு இருக்கிறாருங்க. அதனால தாங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதனால தான் இந்த வசனத்தை கேட்குறீங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் நடக்கும், நிச்சயமாக நடக்குங்க. பயப்படவே தேவையில்லை. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.